ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி பூ. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க this video sponsored by BuyMode e-shopping. நாம் நிறைய ஆப்பில் நமக்கு தேவையான பொருளை வாங்கியிருப்போம். விலை கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம். இந்த வாட்டி நீங்கள் BuyMode e-shopping இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அண்டு விலை கம்மியாகவும் இருக்குது. நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ₹1 கம்மியாக இருக்குது எல்லா ஆப்பை விட. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த BuyMode e-shoppingோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செம்பருத்தி பூவை பற்றி தெரிஞ்சுக்குவோமா? செம்பருத்தி பூ கூந்தலுக்கு மிகவும் நல்லது. அதனால்தான் இது ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலும் காணப்படுகிறது. சிலர் அதை முகத்தில் பயன்படுத்துகிறார்கள், சிலர் அதை உட்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் விரும்பினால் அதை உங்கள் தலைமுடிக்கும் பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூ கூந்தலுக்கு மிகவும் நல்லது. அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். செம்பருத்தி பூவின் நன்மைகள். செம்பருத்தி பூவில் ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின் சி மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அவை முடி பிரச்சனைகளை நீக்க உதவுகின்றன. உங்கள் தலைமுடி உதிர்ந்தால் அல்லது பொடுகு பிரச்சனை இருந்தால் செம்பருத்தி பூ உங்களுக்கு நன்மை பயக்கும். இதை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் முடி வளர்ச்சி மேம்படும், மேலும் முடியின் முனைகள் பிளவுபடாமல் இருக்கும். தேங்காய் எண்ணெய் முடிக்கு ஊட்டமளிக்க உதவுகிறது. அதே சமயம் செம்பருத்தி பூ முடிவேர்களை பலப்படுத்துகிறது. எனவே இந்த 2 பொருட்களையும் பயன்படுத்துவது முடிக்கு பளபளப்பை கொண்டு வருகிறது, மேலும் முடி ஆரோக்கியமாக தெரிகிறது. எப்படி பயன்படுத்துவது அது பார்க்கலாமா? இதற்கு நீங்கள் 5 இல்லை 6 செம்பருத்தி பூக்களை எடுக்க வேண்டும். இப்போது அதை அரைத்து ஒரு பேஸ்ட் தயார் செய்யவும். இதற்கு பிறகு அதில் 3 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை சேர்க்கவும். இந்த 2 பொருட்களையும் கலந்து ஒரு பேஸ்ட் தயாரிக்கவும். இப்போது அதை முடியில் தடவி 30 நிமிடங்களுக்கு பிறகு ஷாம்பு போட்டு அலசுங்கள். இதை பயன்படுத்துவதன் மூலம் முடி ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், மேலும் முடி உதிர்தல் குறையும். செம்பருத்தி மற்றும் நெல்லிக்காய். நெல்லிக்காய் கூந்தலுக்கு மிகவும் நல்லது. இதில் விட்டமின் சி உள்ளது. இது முடியை பலப்படுத்துகிறது. எனவே நீங்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்த வேண்டும். இதனுடன் செம்பருத்தி பூவை பயன்படுத்துவதும் பொடுகு பிரச்சனையை குறைக்கும். இதை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்க்கலாமா? இதற்கு நீங்கள் 3 முதல் 4 செம்பருத்தி பூக்களை எடுக்க வேண்டும். பின்னர் அவற்றை அரைத்து ஒரு பேஸ்ட் தயார் செய்யவும். இப்போது அதனுடன் நெல்லிக்காய் பொடியை சேர்க்கவும். பின்னர் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து பேஸ்டை தயார் செய்யவும். இதற்கு பிறகு அதை ஒரு ஹேர் பேக் போல முடியை தடவவும். இதை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலைமுடி நன்றாக இருக்கும், மேலும் முடி உதிர்தல் குறையும். இந்த 2 வழிகளில் நீங்கள் செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தினால் அது உங்கள் முடி உதிர்தல் பிரச்சனையை குறைக்கும். மேலும் உங்கள் முடி வளர்ச்சி மேம்பட தொடங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கொடுக்காதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ டெய்லி நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ.